மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 118. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. சென்சுரி அகராதியின்படி சாந்தம் என்ற வார்த்தையின் பொருளானது சுயத்தை கட்டுக்குள் வைத்தல் மற்றும் நற்குணம் வாய்ந்த சாந்தமான தன்மை, எளிதில் சினமடையாத அல்லது எளிதில் கோபம் கொள்ளாத தன்மை, பாதிப்பு அல்லது எரிச்சல் மூட்டும் போது அமைதியாக பொறுத்து கொள்ளுதல். வெப்ஸ்டர் அகராதியின்படி சாந்த குணத்தின் பொருள் தெய்வீக சித்தத்திற்குள் கீழ்ப்படியும் தன்மை, நன்மை தீமை சார்ந்த கொள்கைகள் மற்றும் மதம் சார்ந்த நம்பிக்கையின் தூண்டுதலினால் வெளியாகும் பொறுமை மற்றும் நற்குணம் வாய்ந்த தன்மையாகும். மற்றவர்களைப் போல இதற்கான பலனும் எதிர்காலத்தில் தான் உள்ளது. இவர்கள் தேவனுடைய சுதந்திரர்களும் இயேசு கிறிஸ்துவினுடன் சுதந்திரர்களாகவும் இருப்பார்கள். பூமியும் அந்த மாபெரும் சுதந்திரத்தின் பாகமாக இருக்கிறது. இதை இவர்கள் தெய்வீக ஏற்பாட்டின் கீழ் 1000 வருட யுகத்தின் முடிவில் மனுக்குலத்திற்கு ஒப்புக் கொடுப்பார்கள் என்பதே. ஆமென்.